சரியான பேன் புளுத்தியாலாம் இருக்கா? ஏட்டி மண்டைய நல்ல குனி. என்ன கண்ணி, இதுக்கு மேல குனியணும்னா ரோட்ல தான் படுக்கணும். இக்கா மெதுவா பாருக்கா, வலிக்குதுக்கா. இங்க சீவி எடுக்கலாம்ல, அப்ப தலை வலிக்காதுல்ல. ஐயோ நீ வேற, இவளுக்கு சீவுனா நாலு பூரா கொத்து கொத்தா பேன் வந்துகிட்டே இருக்கும். எம்பிட்டு பேனை நீ குத்துவே? அக்கா அப்படித்தான் எனக்கு யாரு சொல்லும். நீ அசோக்கு கடைக்கு போனா பேன் மருந்து வாங்கிட்டு வர சொல்லு, சரியா? சரிங்க. நித்யா ஒன்னு கேட்டா தப்பா நினைக்க மாட்டியே? ஐயோ இதுல என்ன இருக்கு, கேளுங்கக்கா. புடவை எங்க எடுத்த? நல்லா இருக்கே, விலை கூடுதலா இருக்கும் போல. ஆமா, நானும் கேட்கணும் தான் இருந்தேன். நல்லா இருக்கு, உன் கலருக்கு நல்ல லட்சணமா இருக்க. எங்க எடுத்த? ஐயோ நீங்க வேற, நான் எங்க போய் எடுக்க போறேன்? எங்க வீட்டுல அம்பட்டு வசதி எல்லாம் கிடையாது. அத்தை தான் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா புடவையும் வாங்கி கொடுத்தாங்க. என்ன சொல்ற நித்யா? மைனியா வாங்கி கொடுத்தாவோ? எங்களுக்கு அறுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டாவோ, உனக்கு மட்டும் இப்படி விலை கூடன புடவையா வாங்கி கொடுத்துருக்காவோ? ஏதோ உள்குத்தா இருக்க. இவ ஒருத்தி இப்படித்தான் லூசு மாதிரி என்னத்தையாவது ஒளறிக்கிட்டு இருப்பா. உங்க வீட்டுல எத்தனை பேரு? அக்கா நானும், எனக்கு ஒரு தங்கச்சியும் தம்பியும். எங்க அம்மா கொஞ்சம் ஒரு மாதிரி. சொல்ற ஒரு மாதிரினா? எங்க அம்மாக்கு கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டிருக்கு. எங்க அம்மா எந்த வேலையும் செய்யாது. என் தங்கச்சியும் நானும் தான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டோம். என்னது, உங்க அம்மா பைத்தியமா? ஐயோ அக்கா அப்படியெல்லாம் கிடையாது. எங்க அம்மாக்கு ஒரு தடவை வயக்காட்டில் வேலை செய்யும்போது மின்னல் தாக்குனதுல கொஞ்சம் ஒரு மாதிரி புத்தி சுவாதீனம் இல்லாமல் ஆயிட்டாங்க. ஏதாவது சொன்னா செய்வாங்களோ தவிர அவங்களா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அச்சோ, அப்ப உங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும்ல. சரி சரி, வருத்தப்படாத, அசோக்கு நல்லா பார்த்துக்குவான். ஆமாக்கா, அத்தைக்கு ரொம்ப நல்ல மனசு. அவங்க தான் எங்க வீட்டுக்கு எல்லாம் செய்யறாங்க. என்ன சொல்ற? அக்கா 6 வருஷமா அத்தை தான் எங்க குடும்பத்துக்கு உதவி பண்றாங்கன்னு சொன்னேன். இது என்ன புது கதையா இருக்கு? அப்போ உன் குடும்பத்துக்கும் அத்தைக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ அது உங்களுக்கு தெரியாதா? நான் தான் உளறிட்டேனா? என்ன சொல்ற? நீதான் உளறலாம் இல்ல, லேஸ் லேசா தெரியும், ஆனா சரியா தெரியாது. அதான் உன்கிட்ட கேட்கலாமே, நீ பொய்யே சொல்ல மாட்டியேன்னு நினைச்சேன். அதாவது என்ன சொல்றதுன்னா, எங்க அப்பா அத்தைக்கு ஒன்று விட்ட அண்ணன். இது நீ ஒன்று விட்ட அண்ணன்னா என்ன சொல்ற? அத்தைக்கு ஒரே ஒரு தம்பி தானே, நீ என்ன அண்ணங்கிற உங்க அப்பா? அதுக்கா எங்க பாட்டி வந்து 2ஆம் தரத்துக்காரங்க, அதனால வெளி உலகத்துக்கு தெரியாது. ஆனாலும் எங்க அப்பா வந்து அத்தைக்கு அண்ணன் தானே அந்த முறையில், அதான் அத்தை வந்து பார்த்துட்டு போவாங்க, யாருக்கும் அதிகம் தெரியாது. அட பாவமே, உங்க அப்பா 2ஆம் தரத்துக்கார பிள்ளையா? அதான பார்த்தேன், இது எங்களுக்கு தெரியாதே. ஐயோ அக்கா, நான் சொன்னேன்னு அத்தைக்கிட்ட சொல்லாதீங்க, வருத்தப்படுவாங்க. அதெல்லாம் நாங்க எப்படி சொல்லுவோம்? என்ன ஜென்மங்களோ, யார வளைச்சு போடலான்ட்டு இப்படி மினுக்கிக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்துதவளோ தெரியல. சும்மா இருங்கக்கா. ஏங்கா இப்பரு வார்த்தையை அளந்து பேசு. ரோடுன்னு இருந்தா 1000 பேர் போவோம் வருவோம். ஏதாவது பேசுன நாக்கு இழுத்து வச்சு நறுக்கிப்படுவேன். ஐயோ அம்மா சும்மா இருமா, எதுக்குமா ஊர் வம்பு? நீ சும்மா இருடி. போதும் போதுன்னு விட்டா ஒரே அடியா தலைமையில ஏறுறாங்க. நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். காரி காரி துப்புறது நம்மளை கண்டாலே என்னமோ ஆகாத மாதிரி. அப்படி என்ன ஊர் உலகத்துல நடக்காத தப்ப நீ பண்ணிட்ட? என்னது, ஏன் வாயை இழுத்து வச்சு நறுக்கிறியா? எங்க நறுக்கு பாப்போம். இன்னொரு தவிர என் மவளை பத்தி தப்பா பேசுனேன், அதையும் செய்வேன். நீ தேவையில்லாம எங்க அக்காவை இப்படி எல்லாம் பேசுற? ஐயோ அக்கா சும்மா இருங்க, ஏன் இப்படி பிரச்சனை பண்றீங்க? நீ முதல்ல சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இவங்களை இப்படியே விட்டா தேவையில்லாம பேசிட்டே இருப்பாங்க. இல்ல உன் மவாக்காரியே ஒழுங்கா அடக்கி வை. தேவையில்லாம எங்க வீட்டு பையன் பின்னாடி சுத்துறத நிப்பாட்ட சொல்லு. நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவருக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. இனி நான் அவர் வாழ்க்கையில ஒன்னும் குறுக்கிடல. ஆமா, அங்கிட்டு இங்கிட்டு மினுக்கிக்கிட்டு தெரியற.
நேத்து என்னன்னா இவனை பார்த்து பேசியிருக்க. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா வேற கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் இப்படியே தான் இருக்க போறேன்னு சொல்லியிருக்கேன். அப்ப எங்க அசோக்கு பாவப்பட்டு உன் பின்னாடி வந்துருவான்னு நினைப்பா? ஏங்க உங்ககிட்ட பேசின விஷயத்த இப்படி எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட நாகரிகமே கிடையாதா? நாகரிகத்தை பத்தி நீ பேசுறியாக்கும்? நாகரிகம் உனக்கு ரொம்ப தெரியுதுல்ல. அவ ஒன்றும் எங்க கிட்ட சொல்லல. எங்க மைனி தான் அவகிட்ட கேட்டுச்சு. அப்பதான் சொன்னா. அப்ப நாங்க அங்க இருந்தோம், அதான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இங்க பாரு, போற வரப்ப என் பொண்ணை தேவையில்லாம வம்பு கிழுத்த அப்புறம் நடக்கிறதே வேற. அவளை வம்பு கிழக்க கூடாதுன்னா முதல்ல அவளுக்கு கல்யாணத்தை முடிச்சு ஊரை விட்டு அனுப்பு. நாங்க ஒன்னும் வம்பு கிழக்க மாட்டோம். அது ஏன் சௌரியம், என்ன பண்ணணும் என் மவளுக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். நீங்க ஒன்னும் அண்ணாவி சொல்ல வேண்டாம். உன் அண்ணன் மவனை அடக்கு. அவன் தான் துப்பு கட்ட கழுத. ஊரை விட்டு ஊர் ஓடி போய் இன்னொருத்தி கழுத்துல தாலியை கட்டிட்டு இங்க வந்து ஈனி ஏன் மவட்டை இழிச்சிட்டு நிக்கிறான். ஏங்க இப்படி எல்லாம் தேவையில்லாம என் ஹஸ்பண்டை பத்தி பேசுறீங்க? ஆமா, பெரிய ஹஸ்பண்டு திருட்டுத்தனமா உன்னை தாலி கட்டி கூட்டிட்டு வந்தானே. ஏன் இந்த உள்ளூர்ல கல்யாணம் பண்ணியிருந்தா என் மாவ கல்யாணத்தை நிப்பாட்டி இருப்பா. அப்போ அவனுக்கு பயம் இருந்திருக்கும். பொம்பளை பிள்ளைகிட்ட பழகிட்டு திருட்டுத்தனமா ஊர் விட்டு ஊர் போய் உன்னை கட்டி கூட்டிட்டு வந்திருக்கானே, அவன் பெரிய யோக்கியஸ்தேன். சும்மா இருமா, வாமா போவோம். இந்த வந்துட்டாம்ல மகாராஜா, திருட்டுத்தனமா என் மாவ கிட்ட பழகிட்டு திருட்டுத்தனமா திருட்டு தாலியை கட்டிட்டு வந்திருக்கான். இவம்லாம் இந்த ஊர்ல இருக்கலாம், நாங்க இருக்க கூடாதா? இங்க பாரு, என் மருமகனை பத்தி ஏதாவது பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற. என் மைனி வந்துச்சு உன் வாயை கிழிச்சு போட போகுது. இன்னொரு வார்த்தை என் புருஷனை பத்தி ஏதாவது சொன்னீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. உங்க வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போங்க. ஆமா, பெரிய புருஷன். இன்னும் உன்கிட்ட எப்படி நடந்துக்க போறானோ யாருக்கு தெரியும். இவன் தான் ஆத்தாக்கு பின்னாடி பயந்து ஒதுங்குறவனாச்சே. இவனுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா இந்த காரியத்தை பண்ணிருப்பான். நாளைக்கே ஆத்தாக்காரி சொன்னானு உன்னை அறுத்து விடாம இருந்தா சரிதான். இங்க பாருங்க, சும்மா எதுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க? உங்க வேலை ஏதோ அதை போய் பாருங்க. ஆமா, நீ பெரிய யோக்கிய பரமாத்மா. உனக்கு உன் பொண்டாட்டிக்காரி சப்போர்ட் வந்துட்டுங்க. வந்து ஏன் மகளை குறை சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். என் மக கிட்ட பழகிட்டு அவளை ஏமாத்திட்டு திருட்டுத்தனமா போய் திருட்டு ரயில் ஏறி போய் கல்யாணம் கட்டிட்டு வந்திருக்க. நீ எல்லாம் என்ன ஜென்மமோ? அம்மா சும்மா இருமா, வாமா போவோம். சும்மா இருடி, நானும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரே அடியா தலைமையில ஏறுறாங்க. என்னமோ அன்னைக்கு ராத்திரி நீ மட்டும்தான் அவனை கூப்பிட்டு வச்சு பேசின மாதிரிலாம் இவங்களுக்கெல்லாம் நினைப்பு. ஏன் இவன் கூப்பிட போய் தானே நீ போன? ஆமாங்க, நான் தான் கூப்பிட்டேன். போதுமா? அது அன்னைக்கு உங்க ஆத்தா அப்ப முன்னாடி தைரியமா சொல்லியிருக்கணும். அன்னைக்கு உன் அப்பன் கூப்பிட்ட உடனே பின்னாடியே போனவன் தானே. பொம்பளை பிள்ளைகள் மேல பழிய தூக்கி போட்டுட்டு என்னமோ நீ யோக்கிய மாதிரி போயிட்ட. என் மக இன்னைய வரைக்கும் கூனி குறுகி ஒவ்வொருத்தையும் ஏச்சு பேச்சு வாங்கிட்டு இருக்கா. கண்ட ஜென்மங்களும் அவளை பார்த்து என்னமோ ஊர் உலகத்துல இவ மட்டும்தான் தப்பு பண்ண மாதிரி இவளை துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க, பேசுறாங்க. நீ என்ன, நீ மகாராசன் ஆம்பளை சந்தோஷமா இன்னொருத்திய கல்யாணம் கட்டிட்டு வந்துட்டு. ஆனா என் பொண்ணு எவ்வளவு அவமானப்பட்டு கூனி குறுகி நிக்கிறா தெரியுமா? ஏம்மா, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என் மகனை வலுக்கட்டாயமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சவளும் நான் தான். உனக்கு என்ன பேசணுமோ என்கிட்ட பேசு. என் மகனை தேவையில்லாம பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற. ஏன் அன்னைக்கு என் மகன் கூட பழகும் போது உன்கிட்ட கேட்டுட்டு தான் உன் மகன் பழகுனானோ? என் மகளை ஏமாத்திட்டு ஓடும்போது மட்டும் நீ சொன்ன பேச்சை கேட்டுட்டு உன் பின்னாடி ஓடியாந்துட்டான், அப்படித்தானே? நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. என் மகனுக்கு நான் எங்க கல்யாணம் பண்ணி வைக்கணுமோ அங்க பண்ணி வச்சிருக்கேன். உன் மக தேவையில்லாம நான் சொல்ல சொல்ல கேட்காம என் மகன் கூட பழகுனது அவ தப்பு. ஒரு தடவைக்கு உன் மக கிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன். ஏன் சொன்னா இல்லையானே உன் மகிட்ட முதல்ல போய் விசாரி. அம்மா வாமா, இவங்க கிட்டலாம் என்ன பேச்சு? வாமா போவோம். இருடி, நானும் ஒரே அடியா சரி சரின்னு போனா இவங்க என்ன தலைமையில ஏறுறாங்க. ஏமா, உன் மகன் கூட பழகின பாவத்துக்காக என் மக என்னெல்லாம் அவஸ்தைப்படணுமோ பட்டுட்டா. இப்ப இந்த ரோட்ல கூட நடக்க கூடாதா? என்ன அவமானப்படுத்துறா உன் நாத்தனார்காரி. மத்தாயே, நீ ரோட்ல நட இல்ல வானத்துல போ, உன்னை யாரும் எதுவும் சொல்லல. மன்னிச்சிருமா தாயே, இந்த கல்யாணத்துக்கு காரணம் நான் தான். போதுமா, நீ கிளம்பு. அவளோட நான் கண்டிச்சுக்கிறேன். ரொம்ப நல்லது. என் மக வாழ்க்கையில இனியாது உன் மகனை தலையிட வேண்டாம்னு சொல்லு. நேத்து அவ கோயிலுக்கு போன வழியில மாலதி மாலதின்னு அவளை என்னத்துக்கு கூப்பிட்டுருக்கான்? என்னடா இது, அவ சொல்றது உண்மையா? அம்மா, நான்
அவளை கூப்பிட்டேன். அரைஞ்சு பல்லைகள் எல்லாம் கொளுத்தி போடுவேன். உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, உன் பொண்டாட்டி இருக்கா. மரியாதையா அடக்க ஒடக்கமா இருக்கிற வழிய பாத்துக்க. அம்மா எந்திரிச்சு உள்ள போ, உன் புருஷனை கூட்டிட்டு உள்ள போ. அவனுக்கு ஒழுங்கா எடுத்து சொல்லு. தேவையில்லாம எவகிட்டையாவது உட்கார்ந்து பேசினா அப்புறம் நானா இருக்க மாட்டேன். சரித்த. அம்மா தாயே, தயவு செஞ்சு மன்னிச்சிரு. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். போதுமா? என் மகன் சந்தோஷமா இருக்கணும். உன் மவளையும் சந்தோஷமா இன்னொரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வை. இனி உங்க வாழ்க்கையில நாங்க வர மாட்டோம், எங்க வாழ்க்கையில நீங்க வராதீங்க. ரொம்ப நல்லது. என் மவளுக்கு நீ ஒன்றும் பாவப்படணும்னு அவசியம் இல்லை. என் மவளுக்கு எப்போ கல்யாணம் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. வாடி போவோம். ஏய், உங்க 2 பேருக்கும் சொல்லிக்கிறேன், ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோங்க. அவ மவளை போற வர நேரம் வம்பளந்தியே, நடக்கிறதே வேற. இல்லை மைனி, சும்மா தான் சொன்னோம். வேற ஒன்றும் சொல்லலை. அக்கா தான் இதுக்கெல்லாம் இப்படி போகுது பாருன்னு சொன்னா, வேற ஒன்றும் சொல்லலை. பாரு, இன்னொரு தர ஏதாவது பேசுன நடக்கிறதே வேற. எல்லாம் முடிஞ்சு போச்சு. தேவையில்லாம அவளோட வம்பளத்த அப்புறம் உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிருவேன். மரியாதையா உள்ள போ. சரி மைனி. நானே என்ன பாடுபட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருக்கேன். இவ்வளோ என்னன்னா அவ்வளோல போய் வம்பளந்துட்டு கிடக்குறான். ஏங்க மன்னிச்சிருங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. நான் மட்டும் உங்களை கல்யாணம் பண்ணாம இருந்தா உங்களுக்கும் மாலதிக்கும் கல்யாணம் ஆயிருக்கும்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ தேவையில்லாம மனசை குழப்பிக்காத. நீ சாப்பிட்டியா? இல்லைங்க, நீங்க வரட்டும் தான் உட்காந்துருந்தேன். அதுக்குள்ளேயும் இப்படி சண்டையாயிருச்சு. நீ எதுக்கு தேவையில்லாம கவலைப்படுற? நீ முதல்ல போய் சாப்பிடு. நீங்க சாப்பிடலையா? எனக்கு பசிக்கலம்மா, என்னமோ போல இருக்கு. ஏங்க என்னாச்சு? சாப்பாடு இங்கே எடுத்துட்டு வரட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீ போய் சாப்பிடு. எனக்கும் பசிக்கல, நானும் அப்புறமா உங்க கூட சேர்ந்தே சாப்பிட்றேன். சொன்னா கேட்க மாட்டேன். இல்லே, காலையில இருந்து சாப்பிடாம எங்க ஊர் சுத்த போயிட்ட? உன்னால அந்த பொண்ணு காலையில இருந்து சாப்பிடாம கிடக்கு. என்னம்மா சொல்ற? இவனும் சாப்பிடலையா? ஏன், நீ அவளுக்கு சாப்பாடை வச்சு கொடுத்துருக்க வேண்டியதுதானே? நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், அவ எங்க சாப்பிடுறா? நீ வந்த பிறகு சாப்பிட்டுக்கலான்னு இம்பிட்டு நேரம் ஆயிட்டு. மதியம் 3 மணி ஆகுது. மத்தியானம் சாப்பிடாது, சேர்ந்து சாப்பிடுங்க போ. சரிம்மா, நீ போ, நான் வரேன். ஏம்மா, நீயும் வந்து சாப்பிடு. சரிங்க அத்தை. ஏய், சின்ன குழந்தை மாதிரி எனக்கு காத்துக்கிட்டு இருக்க சொல்லியிருக்கா? எந்த காலத்துல இருக்கு? புருஷன் சாப்பிட்ட பிறகுதான் பொண்டாட்டி சாப்பிடணுங்கிறதா? இங்க பாரு, இந்த சென்டிமெண்ட் எல்லாம் இருக்கக்கூடாது. ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடு. இல்லைங்க, எனக்கு தனியா உட்காந்து சாப்பிட்டு பழக்கமே கிடையாது. அதான் நீங்க வரட்டும்னு உட்கார்ந்துருந்தேன். நல்ல பொண்ணு. சரி வா, நான் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அச்சிச்சோ, ஐயோ அதெல்லாம் வேண்டாம். நான் போட்டு எடுத்துட்டு வரேன், நீங்க உட்காருங்க. ஏன், புருஷன் எடுத்துட்டு வந்தா பொண்டாட்டி சாப்பிட மாட்டீங்களாக்கும்? ஏன், நீங்க தான் எடுத்துட்டு வரணும்னு ஏதாவது இருக்கா என்ன? இல்லைங்க, உங்களுக்கு அதெல்லாம் பழக்கம் இருக்காதுல்ல, அதான் சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எங்க அம்மாக்கு எப்பவும் சாப்பாடு நான் தான் போட்டு கொடுப்பேன். நான் எடுத்துட்டு வரேன், 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இவ தான் எங்க திருநெல்வேலி குடும்பத்தோட புது மருமக நித்யா. அதான் உங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தலான்னு கூட்டிட்டு வந்தேன். என்னம்மா பார்த்துக்கிட்டே இருக்க? எல்லாருக்கிட்டையும் பேசு. அத்தை, நானா? என்ன பேசுறது? ஏதாவது பேசு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் என்ன பிடிச்சிருக்கானே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் பேசுறதுக்கு சொல்லி கொடுக்கலாம் வேண்டியதா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு பார்ப்போம். ஹாய் தமிழ்ச்செல்வம். ஹாய் சபி விளாக்ஸ். ஹாய் ஹெல்தி கிச்சன். ஹாய் சந்திர விஜயேந்திரன். ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழ். ஹாய் ஜிகர்தண்டா கார்ட்டூன்ஸ். ஹாய் என்றும் நேசமணி சமையல்.
ஹாய் அனிஸ் ஃபாத்திமா. ஹாய் அனிஸ் பாத்திமா. ஹாய் ஐஸ் கில்லர் அம்மு. ஹாய் தெய்வம் கோவா. ஹாய் லெட்ஸ் ட்ரை கிச்சன். ஹாய் பிரபா குமார். ஹாய் மை குக்கிங் மை டிப்ஸ். ஹாய் அழகு பாண்டியம்மாள். ஹாய் வெனிஸ் ஃபேக்ட். ஹாய் ஃபிடா ஹுசைன். ஹாய் டேவிட். ஹாய் சோமா அண்ட் ரஸ்மிஸ் கிச்சன். ஹாய் ஆயிஷா ட்ரா. ஹாய் ராதிகா. ஹாய் தமிழ் வர்சஸ். ஹாய் குக் வித் மீனா. ஹாய் ராணி சக்கரவர்த்தி. ஹாய் ஹோம் மேக்கர் சீக்ரெட்ஸ். ஹாய் மணக்கோலம். நேற்று எங்கள் சேனலை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணின உங்கள் அத்தனை பேருக்கும் திருநெல்வேலி கார்ட்டூன் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சேனலை பார்க்குறவங்க வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.